வணக்கம். வண்ணக்களஞ்சியத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான பீட்ரூட் கேரட் அல்வா தான். சாதாரணமாக பீட்ரூட்டில் தனியாகவும் கேரட்டில் தனியாகவும் தான் அல்வா செய்வோம். ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமேன்றதுக்காக தான் ரெண்டுத்தையும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து அல்வா செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட், அதே அளவுக்கு கேரட், ரெண்டுத்தையும் இது மாதிரி நைஸாக ஸ்லைஸ் பண்ணி திருவி எடுத்துக்கணும். 1/2 லிட்டர் அளவுக்கு பால் நல்ல கெட்டியாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்க வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக இருக்கிற பால் 1/2 லிட்டர். முந்திரி பருப்பு 10லேருந்து 12 பீசஸ். சர்க்கரை 400 கிராம் சர்க்கரை இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி திருவலில் கேரட்டை தனியாகவும் பீட்ரூட்டை தனியாகவும் தோல் நீக்கிட்டு திருவி எடுத்துடணும். கேரட்டும் பீட்ரூட்டையும் தனித்தனியாக தான் திருவணும், ஒன்றா சேர்த்து கலக்க வேண்டாம். இப்போ இது துருவல் ரெடியானதுக்கப்புறம் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விடணும். நெய் ரொம்ப இந்த ஸ்வீட்டுக்கு தேவைப்படாது, ஏன்னா இதில் நம்ம பால் சேர்க்கறனால பாலில் இருக்கிற கோவாவே இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நெய்யை கம்மியாக சேர்த்தாலே போதும். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க கேரட் பீட்ரூட் துருவலை இதில் சேர்த்து நம்ம கிளற போகிறோம். இதில் பச்சை வாசனை போய் இது நல்லா வெந்து வரத்துக்கு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் ஆகும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் இதை செய்ய போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா இந்த கேரட் பீட்ரூட் அடி பிடிச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மிதமான தீயில் வச்சு தான் இதை கிளறணும். இப்போ 2 காயும் சேர்த்தாச்சு. இது 2த்தில் இருக்க தண்ணி வத்துற அளவுக்கு ஒரு 20 நிமிஷம் நம்ம இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்க போகிறோம். கேரட் பீட்ரூட்டில் அதிக அளவில் சத்து இருக்குது. எல்லாருக்குமே வெறும் கேரட் பொரியல் பீட்ரூட் பொரியல்னால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. எப்போவுமே இது மாதிரி செய்ய வேண்டாம். வீக்லி ஒன்ஸ் இல்லை 15 டேஸ்க்கு ஒரு தடவை கேரட்டு பீட்ரூட்டை இது மாதிரி அல்வா மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் இருக்க மொத்த சத்தும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ இது ரெண்டும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இதில் இருக்க தண்ணி மொத்தமும் வற்றணும். இப்போ தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு இதில் நல்லா இதை கிளறிட்டு இதில் இருக்க பச்சை வாசனை மொத்தமாக போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 லிட்டர் பாலை இதில் கலக்க போகிறோம். பாலில் தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலை இதில் ஊற்றி அந்த காய்கறிகளை வேக வைக்க போகிறோம். இந்த காய்கறி வேகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். மொத்தமாக இதுக்கான குக்கிங் டைம் 1 ஹவர். அது நம்ம அந்த திருவறதுக்கு இல்லாமல் இதை நம்ம செய்யறதுக்கு மட்டும் ப்ராசஸ் பண்ணதுக்கு மட்டும் 1 ஹவர் ஆகும். இப்போ இந்த பாலை ஊற்றுனதுக்கப்புறம் இது மாதிரி லூஸ் ஆகிடும். இது எல்லாமே கெட்டியாக சுருண்டு வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். பாலில் இருக்கிற ஈரப்பசை எல்லாமே இந்த காய்கறியோடு சேர்ந்து நல்ல கெட்டியான பதத்துக்கு நல்ல மணமோடு வரும். இது ஒரு 15 நிமிஷம் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். தீயை இந்த நேரத்தில் கொஞ்சம் மிகைப்படுத்திக்கலாம். கொஞ்சம் அதிகமாக்கிட்டு நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறிக்கிட்டே இருந்தோன்னா ஒட்டாமல் இந்த அல்வா ரெடி ஆகிடும். அடுத்தது இதில் நம்ம 400 கிராம் சர்க்கரையை சேர்க்க போகிறோம். சர்க்கரை சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இலகும், ஆனால் ஒரு 10 நிமிஷத்துலேயே அது நல்லா கெட்டி ஆகிடும். சர்க்கரை எல்லா இடத்துலையும் கலக்கிற அளவுக்கு கலந்துட்டு இதில் இந்த நேரத்தில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கங்க. இந்த 1/2 கிலோ அளவுக்கு காய்கறிக்கு 400 கிராம் சர்க்கரையே போதுமான அளவாக இருக்கும். இனிப்பு சுவை அதிகமாக விரும்புகிறவங்க இன்னும் ஒரு 100 கிராம் கூட சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு மொத்தமாக 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். அது விருப்பப்படுறவங்களுக்கு சாய்ஸு. இப்போ சர்க்கரை சேர்ந்ததுக்கப்புறம் இது மாதிரி கொஞ்சம் இலகுன பதத்துக்கு வந்துடும். ஆனால் இதை இந்த நேரத்தில் ஓரளவுக்கு ஹையில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டி ஆகிடும். அதோட கிளாசினஸோடு இது கெட்டியாகி வந்துடும். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. பாலில் இருக்கிற ஈரப்பசை கொஞ்சம் கூட இல்லை. கேரட் பீட்ரூட் ரெண்டுமே நல்லா வெந்து கலர் பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை இறக்கிட்டு இன்னொரு அடுப்பில் நீங்கள் இது மாதிரி உடச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பை ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யில் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். முதலே சேர்த்துட்டோன்னா இதோட க்ரன்ச்சினஸ் போயிடும். ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் முந்திரி பருப்பு வறுத்து அதோடு சேர்த்து கலந்துட்டோன்னா டேஸ்டியான இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப டேஸ்டியான அல்டிமேட்டான கேரட் பீட்ரூட் அல்வா ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு, சத்தான உணவும் கூட. வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்லேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வீக்கெண்டில் இது செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.
செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துன்னு உங்கள் கருத்தை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.